இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். அதுக்கு 7 இன்ச் மோல்டு எடுத்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் பேப்பரை அதில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். ஒரு பவுல் மேலே ஜலிக்கிறதுக்கு ஜல்லாடை எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா 1 கப் சேர்த்துக்கிறேன். 1 கப் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த 3 ஐட்டமும் போட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். நம்ம ஜலிச்சதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 4 முட்டை எடுத்துக்கிறேன். 4 முட்டையும் நம்மளுக்கு லோ ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்தோன்னே எல்லோயிஷ் கலரில் கிடைக்கும். லைட் எல்லோயிஷ் கலரில் கிடச்சதுக்கப்புறமா 1 கப் பவுடர் சுகரை நான் 3 பேட்சாக சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகர் போட்டதுக்கப்புறமா நம்ம ஹை ஸ்பீடு வச்சு அடித்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த டைமில் நான் வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் ஊற்றுறேன். அதையும் நல்லா அடிச்சுட்டு இது கூடவே 1/2 கப் காய்ச்சின பால் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருந்த மாவை 3 பேட்சாக சேர்த்துக்கோங்க. 3 பேட்சாக சேர்த்தா தான் உங்களுக்கு கட்டி விழாமல் மிக்ஸ் ஆகும். 3 பேட்சாக சேர்த்துக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி விஸ்கில் மிக்ஸ் பண்ணுங்கள். டி ஷேப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது டி ஷேப்பில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோல்டில் நம்மளோட பேட்டரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இது 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்பாஞ்சியான கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.